கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்றால், ஏசாயா என்ற தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை தேவன் சொல்லுகிறார், பயம் உங்களை ஆளக்கூடாது. பயத்தை கண்டு நீங்கள் பயந்து நடுங்கக்கூடாது. பயம் நம்முடைய வாழ்க்கையில சோர்வை உண்டாக்கும். பயம் தோல்வி உண்டாக்கிவிடும். தேவன் நமக்கு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். பயத்திற்கு இடம் கொடாமல் பயத்தை பலத்தை கொண்டு ஜெயித்து விடு. பயம் நம்மை விழுந்து போக பண்ணும். வியாதியின் நேரத்தில் நீங்கள் பயந்து, நான் ஏதாகிலும் எனக்கு நடந்துவிடுமோ என்று சொல்லி கலங்காமல், நீங்கள் அந்த வியாதியின் நேரத்தில் பயம்புறுத்துகிற காரியத்தை நீங்கள் ஜபத்தை கொண்டு விசுவாசத்தை கொண்டு ஜெயித்து விடுங்கள். ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் பெரியது, உங்களுக்குள் இருக்கிற வல்லமை பெரியது, உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் பெரியது. நீங்கள் பயத்தை ஜெயித்து விடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை பாதிக்க செய்கிற பயங்கள் உங்களை கலங்க பண்ணி உங்களை தோல்வியில கொண்டு போய் தள்ளிவிடும். பயம் உங்களுடைய முடிவை உங்களிடத்தில் கொடுத்துவிடும். ஆகினாலே உங்கள் மனதை தைரியப்படுத்தி கொண்டு குழப்பத்தை உண்டு பண்ணுகிற பயத்தையும், உங்களை நடுங்க பண்ணுகிற பயத்தையும், சோர்வுக்குள்ளாக்குற பயத்தையும் உண்டு பண்ணுகிற பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே ஜெயித்து எழும்புங்கள். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை பயம் ஆளக்கூடாது. பயத்தை மேற்கொள்ளுகிற தைரியத்தை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே நம்மை ஆள வேண்டும். பயம் நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கிறது. ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களை ஊந்தி தள்ளி முன்னேறும்படி செய்கிறார். இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நம்பி வாழுங்கள். பயம் நமக்கு கண்ணியாக இருக்கிறது. நாம் விழுந்து போகிறதற்கு வலையான ஒரு பள்ளமாக இருக்கிறது, இருளாக இருக்கிறது. அந்த பயத்தை இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்தை கொண்டு நீங்கள் முறியடித்து எழும்புங்கள். பயம் நம்முடைய பலவீனத்தை நமக்குள்ளே உண்டாக்குறது. தேவன் கொடுத்த ஞானத்தை சோர்ந்து போக பண்ணுகிறது. பயத்தினாலே நீங்கள் படிக்கிற காரியம், நீங்கள் செயல்படுகிற காரியம், நீங்கள் செய்கிற பிசினஸ், தொழில், வேலை, அதே போல பிள்ளையுடைய காரியத்தில் பயமானது சரியான முடிவுகளை எடுக்க முடியாதபடிக்கு அவைகள் தடைப்பட்டு நின்று போய் விடுகிறது. பயத்தை மேற்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட காரியங்களை வாய்க்க செய்வார். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு உதவி செய்வேன். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பயப்படாதே, என் நீதியின் கரம் உன்னை தாங்கும் என்று சொல்லுகிறார். உன்னை வழிநடத்தும் என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, இனி பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். முதலாவது, பயத்தை பார்த்து எதிர்த்து நில்லுங்கள். பயத்தை எதிர்த்து நில்லுங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில், பின்னும் அந்த பலிஸ்தியன் தான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனை நிதித்தே, நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். ஒரு தலைவனே பயப்பட்டாங்க. அப்ப அவனோடு கூட இருக்கிற மனிதர்களும் என்ன செய்வார்கள்? அவர்களும் எதிர்க்க முடியாமல் பயந்து போனார்கள். யுத்த வீரர்கள் பயந்து போனார்கள். தலைவன் பயத்தினாலே எதிர்க்க வேண்டியவர்கள் எல்லாரும் பயந்து போனார்கள். கோலியாத்தை எதிர்க்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முடியவில்லை. கோலியாத்தை எதிர்க்க அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலால் முடியவில்லை. ஆனால் இந்த கோலியாத் இஸ்ரவேலுக்கு எதிராக மட்டுமல்லங்க, இஸ்ரவேலின் தேவனையும் நிந்தித்தான். ஆகினாலே தான் இந்த நிந்தனைகளை, அவமானத்தை போக்குகிறதற்கு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது அங்கே தேவ சமூகத்திலே தேவனுக்காய் நிற்கிறான். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது மட்டும் முழுமையாக புரிந்து கொண்டு அவன் மனதிலே அதை வைத்து அதை போராடி அவனோடு கூட ஜெயிக்கவில்லை என்றால் இன்றைக்கு கோலியாத் விழுந்திருக்க மாட்டான். அன்றைய தினத்தில்
பயத்தை எதிர்த்து நின்ற தாவீது, பயமுறுத்துகிறவனை எதிர்த்து நின்ற தாவீது 40 நாள் ஜனங்களை கலங்க பண்ணினார். ஆனால் தாவீதின் மேல் இருந்த அபிஷேகம், தாவீதுக்குள் இருந்த விசுவாசம், தாவீதுக்குள் இருந்த இயேசுவின் நாமம், கர்த்தருடைய நாமத்தை சொல்லி தைரியத்தை கொண்டு அந்த பயத்தை எதிர்த்து நின்று ஜெயித்தாங்க. நீங்களும் எதிர்த்து நின்று ஜெயிங்க. பாருங்க, அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொண்டு விருத்த சேதமில்லாத இந்த பெலிஸ்தீன் அவைகளில் ஒன்றை போல இருப்பான், அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனை நிந்தித்தானே என்று சொல்லி, அதற்கு தாவீது பெலிஸ்தீனை நோக்கி, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு இடத்தில் வருகிறார், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தருடைய நாமத்தில் உடைத்து வருகிறேன் என்று தின கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. பாருங்கள், தாவீதுடைய விசுவாசம், தாவீதுக்குள்ள இருந்த பலன் கர்த்தர் கொடுத்தது, தாவீதுக்குள்ள இருந்த தைரியம் கர்த்தர் கொடுத்தது, தாவீதுக்குள்ள இருந்த கிருபை கர்த்தர் கொடுத்தது. பயமுறுத்துகிற கோலியாத்தை ஜெயிக்கிற அந்த குணத்தை தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்தாருங்க. கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்துல தான் தேவனுடைய நாமத்தை சொல்லி தாவீது ஜெயித்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பல சோதனைகள், பல பாடுகள், பல துன்பங்கள் உங்களை சோர்ந்து போக பண்ணியிருக்கலாம். எதிராளியுடைய காரியங்கள், அவன் உங்களை பார்த்து நிந்திக்கிற நிந்தையானது உங்களை பயமுறுத்தி கலங்க பண்ணலாம். ஆனால் கர்த்தருடைய நாமத்தில் நில்லுங்கள், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நில்லுங்கள், கர்த்தருடைய பட்டயத்தை பிடித்து நில்லுங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் நில்லுங்கள், ஜபத்தில் நில்லுங்க, சத்தியத்தை பிடிச்சு நில்லுங்க, உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை கொண்டு நில்லுங்க. கோலியாத் உங்கள் பாதத்தில் விழுந்து போவார், சத்ரு உங்க பாதத்தில் விழுந்து போவாங்க. உங்கள் சத்துருவுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு, நிச்சயம் கொடுப்பாருங்க. பயத்தை எதிர்த்து ஜெயித்து விடு. கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஜெயத்தை வைத்திருக்கிறார். கோலியாத்தா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் தாவீதை கொண்டு ஜெயித்து கொண்டே இருந்தார், உங்களை கொண்டு ஜெயிப்பார். அடுத்து யோசேபேல் சொன்ன வார்த்தை கேட்டு 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1 நீங்கள் வாசிக்கும் பொழுது முழுவதும் யோசேபேல் சொன்ன வார்த்தைக்கு அவர் பயந்து கலங்கி ஒரு நாள் தூரம் பிரயாணப்பட்டு சூரச்செடியின் கீழ் போய் படுத்துக் கொண்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் கர்த்தர் விடவில்லையே. மனிதர் பயமுறுத்துகிற பயங்களுக்கு, வார்த்தைகளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் எலியாவை பலப்படுத்துகிறார். பயத்திற்கு முன்பாக உன் பலனை காண்பி. பயமுறுத்துகிற ஜனங்களுக்கு முன்பாக உனக்குள்ள இருக்கிற பலனாகிய அபிஷேகம் எப்படிப்பட்டது, பரிசுத்தாவினர் எப்படிப்பட்டது, உன்னை பலப்படுத்துகிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை காண்பி. எலியாவை தட்டி எழுப்பி ஒரு தர ஆகாரத்தை கொடுக்கிறார், 2வது தர ஆகாரத்தை கொடுக்கிறார். இப்பொழுது சொல்லுகிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அல்லேலூயா. யோசேபேல் அவருடைய பிரயாணத்தை தடை செய்தாலும், யோசேபேல் அவருடைய வாழ்க்கை வாழாதபடிக்கு தடை செய்ய முயற்சி பண்ணினாலும், யோசேபேல் கொன்று போடுவேன் என்று சொன்னாலும், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ வாழ வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ இன்னும் பலப்பட வேண்டும், இன்னும் ஊழியம் செய்ய வேண்டும், இன்னும் நிலைநிறுத்த வேண்டும், இன்னும் ராஜாக்களை நீ அபிஷேகம் பண்ண வேண்டியது இருக்கிறது, இன்னும் ஒரு ஸ்தானத்தில் ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ண வேண்டியது இருக்கிறது, இன்னும் எனக்காக ஊழியம் செய்ய வேண்டியது இருக்கிறது. யோசேபேலின் வார்த்தை கண்டு நீ பயந்து விடாதே. யோசேபேலின் வார்த்தையை முறியடிக்க உன் பலனை பயன்படுத்து. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த அந்த ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு அவர் பேர்சோபாவில இருந்து பாத்தீங்கன்னா ஒரே சீனாய் மலை வரைக்கும் போறாருங்க. 40 நாள் நடந்து போறாரு. சும்மா 400 கிலோமீட்டர் தூரம் நடந்து போறாரு பாருங்க. கர்த்தர் அங்க போன பிறகு கர்த்தர் அவரோடு கூட பேசுறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அவரை பலப்படுது. நல்லா கவனிங்க. யோசேபேல் வார்த்தை எலியாவை பயமுறுத்தினது. ஒரு நாள் பிரயாணப்பட்டு போய் சூரச்செடியின் கீழ் படுத்துக் கொண்டார். ஆனால் தேவன் எலியாவிடத்தில் பேசி திட்டங்களை, நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக பலப்படுத்தி அவரை அனுப்புகிறார். அல்லேலூயா. பயத்திற்கு முன்பாக தேவ பலன் ஒன்றுமே கிடையாது. யோசேபேல் வார்த்தை எலியாவுக்கு பயமா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை பலப்படுத்தி அவனை மறுபடியும் எழுப்பி பிரகாசிக்க வைத்தது. அல்லேலூயா. பிரியமானவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை பலப்படுத்தினது, கர்த்தருடைய வார்த்தை தைரியப்படுத்தினது, கர்த்தருடைய வார்த்தைகள் பல ஆண்டுகள் ஊழியம் செய்ய வைத்தது. கர்த்தருடைய வார்த்தை 40 நாள் நடந்து 40 கிலோமீட்டர் அவரை நடக்க வைத்தது. கர்த்தருக்கு முன்பாக அடுத்த ஸ்தானத்தில் நிறுத்தக்கூடிய ஆட்களை நிறுத்தபடி செய்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எலியா தேவனுக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்தார்.
இன்றைக்கு என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்கள் ஓட்டம் முடியவில்லை, உங்கள் வாழ்க்கை முடியவில்லை. யாரோ ஒருவர் சொன்னதுனால நீங்க பயப்பட வேண்டாம். யாரோ உங்களை பயமுறுத்ததுனால நீங்க பயப்பட வேண்டாம். யாரோ மந்திரம் பண்ணிட்டாங்க, சூனியம் பண்ணிட்டாங்க, என் ஜீவனை எடுத்துருவேன்னு சொல்லிட்டாங்க, நீங்க பயப்படாதீங்க. கர்த்தருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை காண்பீங்க. கர்த்தருடைய கரை எப்படிப்பட்டதுன்னு காண்பீங்க. அவர் எவ்வளவு பலன் உள்ளவர், அவருடைய வார்த்தை எவ்வளவு பலன் உள்ளது. ஏன்னா தேவனுடைய தரிசனமும் திட்டமும் நோக்கமும் மேல இருக்குங்க. தேவன் நிறைவேற்ற வேண்டியது இருக்கிறது, உங்களை கொண்டு செய்ய வேண்டியது இருக்கிறதுங்க. உங்களை கொண்டு இன்னும் ஊழியத்தின் தரிசனங்கள், உங்களை கொண்டு உங்க குடும்பத்தை கட்டணும், உங்க பிள்ளைகளை கட்டணும், உங்க பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தணும், உங்க வேலையில உங்களை கொண்டு உயர்வு இருக்கிறது, உங்க பிசினஸ்ல உங்களை கொண்டு உயர்த்த வேண்டியது இருக்கிறது. கர்த்தர் உங்க ஊழியத்துல ஒரு சிறந்த ஸ்தானத்தில் உங்களை கொண்டு போய் நிறுத்த, சபையை கட்ட, திரளான ஆத்துமாக்களை அறுவடை செய்ய கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டியது இருக்குங்க. யாரோ சொன்ன வார்த்தை கண்டு பயப்பட வேண்டாம். யாரோ உங்களை கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டாம். யாரோ உங்களை தள்ளி விட்டார்கள் என்று சொல்லி பயப்பட வேண்டாம். யாரோ உங்களுடைய ஜீவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள், உங்க ஊழியத்துக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள் என்பதற்காக நீங்கள் பயந்து சோர்ந்து போக வேண்டாம். பயம்புறுத்துகிறவனுக்கு முன்பாக உன் பலனை காண்பி. பயம்புறுத்துவதற்கு முன்பாக உன் தேவனுடைய பலன் எப்படிப்பட்டது என்பதை காண்பீங்க நீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, தேவனுடைய பலன் பயத்தை புறம்பே தள்ளும். உங்கள் மேல் இருக்கிற திட்டங்கள் நோக்கங்களையும் செயல்படுத்த வேண்டிய காரியங்களெல்லாம் கர்த்தர் செயல்படுத்தி முடிக்க போகிறார். நிச்சயம் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அடுத்து, பயப்படாதே, விசுவாசத்தின் வல்லமையை காட்டுங்கள். பயப்படாதீங்க. பயத்துக்கு முன்பாக உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தின் வல்லமையை காட்டுங்க. அந்த விசுவாசத்தின் வல்லமை எத்தனை அற்புதங்களை காட்டும் என்பதை காட்டுங்க. உங்கள் வியாதியின் நேரத்தில், மரணத்தின் நேரத்தில் பயப்படாதீங்க. உங்கள் விசுவாசம் எத்தனை பெரியது என்பதை காட்டுங்கள். உங்கள் வியாதியை ஜெயித்து காட்டுங்கள், உங்கள் மரணத்தை ஜெயித்து காட்டுங்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை ஜெயித்து காட்டுங்கள், உங்கள் துக்கத்தை ஜெயித்து காட்டுங்கள், உங்களுடைய பிரச்சனைகளை ஜெயித்து காட்டுங்கள். மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22 இருந்து 23 43 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. அங்க ஜெபாலய தலைவன் எவர் என்கிற ஒரு மனிதன் இருக்கிறார். அவருடைய மகள் மரண அவஸ்தையா இருக்கிறார். அவர் இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்து, என் மகள் மரண அவஸ்தையைப்படுகிறாள், அவளை நீர் வந்து ஆரோக்கியம் அடைய வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உமது கையை வைக்க வேண்டும் என்று சொல்லி, அப்பொழுது பிழைப்பாள் என்று சொல்லி அவன் மிகவும் அவருடைய பாதத்தில் விழுந்து வேண்டிக் கொள்கிறார். இயேசுவும் அவரோடு கூட போகிறார். இப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, என் அன்புக்குரியவர்கள், அவர் மகள் மரித்து போனாள் என்ற நியூஸ் வருகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. மகள் மரித்து போனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், விசுவாசம் உள்ளவனாயிரு. பாருங்க, அந்த விசுவாசத்தின் வல்லமை எப்படிப்பட்டது பாருங்க. மரித்தவர்களை உயிரோடு எழுப்புங்க, அற்புத அடையாளங்களை செய்யும். இன்னைக்கு நீங்கள் வியாதியோடு படுத்திருக்கலாம், உங்கள் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிற வல்லமையின் அதிகாரம் விசுவாசத்தில் இருக்குங்க. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய தேவனை நோக்கி பாருங்க. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்கிறதுங்க. விசுவாசத்தில் உறுதியா இருங்க. உங்கள் விசுவாசம் வீண் போகாது, உங்கள் நம்பிக்கை வீண் போகாதுங்க. நடந்தது என்ன? ஜெபாலய தலைவனுக்குள் வீட்டுக்குள் போனார். தேவனுடைய மகளை சுகப்படுத்தினார். ஒன்று சொல்லுகிறேன், ஜெபாலய தலைவன் எவரு? ஜெபாலயத்துக்கு தலைவருங்க. ஆனா தன் மகளை சுகப்படுத்த முடியல. ஜெபாலயத்துக்கு தலைவர் தன்னுடைய ஜெபத்தினாலே அவனால் அவருடைய மகளுக்கு வியாதியை விடுதலையாக்கி தர, அவளை ஆரோக்கியப்படுத்த அவரால் முடியல. பெரிய பதவி அதிகாரத்தில் இருக்கிறாருங்க. அதிகாரம் இருந்தாலும், பதவி இருந்தாலும், பணம் இருந்தாலும், அவருடைய மகளை அவர் சுகப்படுத்த, அவளை விடுவிக்க, அவளை ரட்சிக்க அவரால் முடியவில்லை. ஆனால் அவர் என்ன தெரியுமா? ஜெபிக்கிற ஒரு மனிதருங்க. அதனால தான் ஜெபிக்கிற மனுஷன் எங்க போனா அற்புதம் நடக்குமோ அங்க போயிட்டார். எங்க போனா நம்முடைய விசுவாசத்திற்கு பலன் கிடைக்குமோ அங்க போய் எவீர் நிற்கிறார். இயேசு கிறிஸ்துவாண்ட போனா நம்முடைய ஜெபத்திற்கு பலன் கிடைக்கும்.
இயேசு கிறிஸ்துவான போனா என் மகளை மறுபடியும் அற்புத சுகத்தை கொண்டு வரலாம். இயேசு கிறிஸ்து போனா என் மகள் ஆரோக்கியம் அடைவாள், அவள் மரித்தாலும் சுகமடைவாள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை பிடிச்சிட்டார் பாருங்க. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் பாதத்தை பிடித்துக் கொண்ட ஜெப ஆலய தலைவன் எவீரு பாருங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஜெபிக்கிறவர்கள் விசுவாசம் அதிகமாய் கிரியை செய்யும். ஜெபிக்கிறவர்கள் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக அவர்கள் தங்கள் விசுவாசத்திலே நிற்கிறவர்களா இருக்கிறார்கள். விசுவாசம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஜெபிக்கிறவர்கள் இருப்பார்கள். விசுவாசம் பெரிய காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கும். இந்த எவருக்குள்ள இருந்த பெரிய விசுவாசங்க அவருக்கு பெரிய அற்புதத்தை கொண்டு வந்தது. அவருடைய மகளையும் உயிரோடு எழுப்பி ஆண்டவர் கொடுத்துட்டார் பாருங்க. இயேசு சொன்ன வார்த்தையின்படியே பயப்படாமல் எவ்வளவு விசுவாசம் உள்ளவனாய் இருந்தபடினாலே எவருடைய விசுவாசம் வீண் போகல. அந்த விசுவாசத்துல உறுதியா நின்னார் பாருங்க. அந்த பயத்தை மேற்கொண்டாருங்க. மகள் செத்துருவாளோ என்கிற அந்த பயம், அந்த நடுக்கத்தை அவர் ஜெயிச்சிட்டார் பாருங்க. எவருடைய விசுவாசத்தை எவரு பிடித்துக் கொண்டு தைரியத்தோடு ஆண்டவரோடு நின்னார். விசுவாசத்தை கொண்டு மரணத்தை, வியாதியை தன் மகள் வாழ்க்கையிலிருந்து ஜெயிச்சிட்டாருங்க எவரு. ஹல்லேலூயா. விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். இயேசு கிறிஸ்து மேல இருக்கிற நம்பிக்கை விட்டு விடாதீங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை விட்டு விடாதீங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவரை இழந்து விடாதீங்க. இயேசு கிறிஸ்து நமக்காய் கொடுத்திருக்கிற நித்திய ஜீவ ரட்சிப்பை இழந்து விடாதீங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பயத்தை நீங்கள் ஜெயிங்க. பயத்தை விசுவாசத்தை கொண்டு ஜெயிங்க. கலங்க பண்ணுகிறதை ஜபத்தை கொண்டு ஜெயிங்க. கலங்கி போகிற விசுவாசத்தை, அதாவது நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை குலைக்க வருகிற அந்த பயத்தை, சோர்ந்து போக பண்ணுகிற கலக்கங்களை நீங்கள் ஜெயிங்க. நீங்கள் உங்கள் விசுவாசத்தில் உறுதியா இருப்பீர்களானால் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு துணையா இருப்பார். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் பயத்திற்கு காண்பீங்கள். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை எப்படிப்பட்டது, அவர் மேல் நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசம் எத்தனை பெரியது, அவைகள் எத்தனை பெரிய அற்புதங்களை செய்யும். இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது, பயத்தை எதிர்த்து நிற்கும் பொழுது, அவைகள் உங்கள் வாழ்க்கையில எத்தனை பெரிதான அசாதாரணமான காரியங்களை செய்ய முடியும் என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டுங்கள். வாழ்ந்து காட்டுங்க. வாழ்ந்து காட்டுங்க. நீங்கள் வியாதியோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், துக்கத்தோடு இருக்கலாம், பெரிய பிரச்சனையோடு இருக்கலாம், போராட்டங்களோடு இருக்கலாம், பண நெருக்கடியில் இருக்கலாம், கடன் பிரச்சனையில் இருக்கலாம், ஏதோ ஒரு மரணக்கட்டுகளை, ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்கள் சிக்கி தவிக்கலாம், இல்லைன்றால் பிசாசு பிடியில் இருக்கலாம், ஏதோ ஒரு பிடியில நீங்கள் இருந்தாலும் சரிங்க. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் மாற்றிப்பட இயேசு வல்லவர். நீங்கள் விசுவாசத்தை கொண்டு உங்கள் பயத்தை, உங்கள் சோதனையை ஜெயித்து விடுங்கள். விசுவாசத்தை ஜெயித்து விடுங்கள். அதற்கு ஒன்று, இயேசுவை விசுவாசிங்கள், பயப்படாதிருங்கள். இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள், மேற்கொள்ளப்படும். இயேசுவின் பலத்தில் இல்லுங்கள், நீங்களே ஜெயித்து விடுவீர்கள். இயேசுவை விசுவாசத்தோடு அவருடைய நாமத்தை அறிக்கையிடுங்கள். கோலியாத்து விழுந்து போவான், யோசேபேல் விழுந்து போவான், மரணத்தின் கிரியைகளும் விழுந்து போகும், பிசாசு விழுந்து போவான். மரித்து உயிரோடு எழும்பின இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை, சுகத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். நீங்கள் ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களோடு கூட இருந்து சமாதானத்தையும் அவருடைய ரட்சிப்பையும் உங்களுக்கு வெளிப்படுத்தும். நீங்கள் மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள். பயப்படாமல் பயத்திற்கு எதிர்த்து நில்லுங்கள், ஜெயித்து விடுவீர்கள். பயத்திற்கு பலனை எழும்பி காட்டுங்கள். பயங்கள் தோற்று போய்விடும். பயத்திற்கு முன்பாக உங்கள் விசுவாசத்தின் வல்லமை காண்பீங்கள். நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள். உங்கள் குடும்பம் பிரகாசிக்கும். இருள் நீங்கி வெளிச்சத்திற்குள்ளே வருவீர்கள். உங்கள் மனபாரம் எல்லாம் நீங்கி போய்விடும். கர்த்தர் உங்களுக்குள்ளிருந்து ஆளுகை செய்வார். பயம் உங்களை ஆளக்கூடாது. இயேசு கிறிஸ்து உங்களை ஆளட்டும். ஜெபமா. பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வர்றப்பா, என் சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்கப்பா பயம் இனி ஆளக்கூடாது. பயத்தின் மூலம் வருகிற சத்துடைய கிரியைகள் ஆளக்கூடாது. பயத்தை மேற்கொள்ளுகிற அபிஷேகம், பயத்தை ஜெயிக்கிற விசுவாசம், பயத்தை எதிர்த்து நிற்கிற பலன், பயத்தை மேற்கொள்ளுகிற ஆண்டவரே இயேசுவின் நாமம் இவர்களுக்குள்ளே கிரியை செய்வதாக. ஆவியானவரே, இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யுங்க. தேவ வல்லமை மகிமைப்படட்டப்பா. ஆண்டவரே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பலப்படுத்தினீரப்பா.
நீதியின் வலது கரத்தினால் தாங்கியவர்களுக்கு நீதியை செய்தீரே, உதவி செய்தீரே. இன்னைக்கு பயத்தோடு பலவீனத்தோடு சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் பலனை தாங்க, ஜெயத்தை தாங்க, சுகத்தை தாங்க, ஆரோக்கியத்தை தாங்க, விடுதலையை தாங்க, சமாதானத்தை தாங்க, வெற்றியை தாங்க. பெரிய காரியங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவே, உடைய நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்ட எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.